கிருஷ்ணகிரியில் மதுக்கடை ஊழியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன் என்பவர் கல்லாவையில் உள்ள மதுக்கடையில் பணிபுரியும் போது கையூட்டு வாங்கி மது பாட்டில்களை விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் பேரில் அந்த கடையின் மேற்பார்வையாளர் சரவணனை மிரட்டியதோடு அளவிற்கு அதிகமான பணத்தை பறித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சரவணன் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது. ஆஸ்டின்பட்டியில் பாலம் அருகே 40 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் காணப்பட்ட நிலையில் தகவலின் பேரில் உடல் மீட்கப்பட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு கிளாமர் காளி என்ற பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அடையாளம் தெரியாத சடலம் மீட்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 மணி நேரம் பெய்த மழை காரணமாக ஓடை உடைந்து ஊருக்குள் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். ஆத்துக்கடை தெரு, மதுரை ரோடு, தைக்காப்பட்டி தெரு உள்ளிட்ட இடங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வாறுகால்களை தூர்வார வேண்டும், நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பாதாள சாக்கடையிலிருந்து கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையாக வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியமாக இருந்ததால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தூய்மை பணிக்காக 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்ட 11 மின்கல வாகனங்கள் வீணாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊர்களில் குப்பைகளை சேகரிப்பதற்காக 2,52,000 ரூபாய் மதிப்பீட்டில் 11 குப்பை சேகரிப்பு மின்கல வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டன. அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தப்படாமல் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வெயில் மற்றும் மழையில் நனைந்து பாழடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கான நல நிதியிலிருந்து 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னை மாவட்ட வருவாய் ஆய்வாளர்கள் சுப்பிரமணி, பிரமோத் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தணிக்கையின் போது இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள் சட்டத்திற்கு பயப்படாமல் மோசடியில் ஈடுபடுவதற்கு விடியா ஸ்டாலின் ஆட்சி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி நிர்வாகத்தின் கீழ் உள்ள எரிவாயு தகன மேடை செயல்படாததால் இறந்தவர்களின் உடலை புரட்டி போட்டு எரிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள 9 தகன மேடைகளில் 1 மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் இதனால் பாதி எரிந்த உடல்கள் மீண்டும் மீண்டும் புரட்டி எரிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். இறுதி சடங்கின் போது கூட நிம்மதியான நிலையை உருவாக்கித் தர முடியாத அளவிற்கு விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் செயலிழந்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.